வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைனர் நெக் எப்படி வரைகிறதுன்றதை பார்க்கலாம். வரைஞ்சி அதை ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவில் பேப்பர் ஃபியூஷனில் எப்படி அந்த நெக்கோட பேட்டர்ன் போடுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இன்னர் நெக் மார்க் பண்ணிங்க, 2.25 அதை மார்க் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்துட்டு 6 அதை மார்க் பண்ணிங்க. இது வந்துட்டு ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் அளவுக்கு இன்னொரு லைன் பக்கத்தில். யூனக் போடுற மாதிரி தான் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இது மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க. அது மாதிரி கீழே இருக்கிற இதுவும் அடுத்த லைனுக்கும் இது மாதிரி ஒரு லைன் போட்டுங்க. போட்டுட்டு இது வந்து நம்மளோட வெயிஸ்ட் வரைக்கும் இந்த இது வரும், நெக் பேட்டர்ன் வரும். இப்படி ஃப்ரெஞ்ச் கர்வை டர்ன் பண்ணிவிட்டு திருப்பிட்டு இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். இது மாதிரி நம்மளுக்கு ஒரு நெக் ரெடி ஆகிடும். இதை வந்து எப்படி கிளாத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். நெக்கை இப்போ கட் பண்ணிட்டோம். நம்ம துணியோட ராங் சைடில் வச்சு அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணிவிட்டு இதை ஸ்டிச் பண்ணணும். துணியோட ராங் சைடில் இந்த ஷைனிங் பேப்பர் ஃபியூஷனோட ஷைனிங் இருக்கிற மாதிரி பார்த்து அயன் பண்ணிங்க. இப்போ நம்ம அயன் பண்ணிட்டோம். அயன் பண்ணதை 3/4 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டுங்க. 3/4 இன்ச் இதை அப்படியே கட் பண்ணிக்கணும். இந்த லைன் 3/4 இன்ச் விட்டு கட் பண்ணிட்டோம். இதை வந்து இது மாதிரி மடித்து வச்சு இப்போ ஸ்டிச் பண்ண வேண்டியதான். இதை வந்து லாங் ஸ்டிச் போட்டுங்க. இது லாங் இது ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வருதுன்றதுனால அதை பிரிக்கணும் அடுத்தது. அதுக்காக இதை வந்து லாங் ஸ்டிச்சாக போட்டுங்க. நான் வந்து இதில் 4 வச்சுருக்கேன் லாங் ஸ்டிச். நெக்கை வந்து இது மாதிரி அந்த பேப்பர் ஃபியூஷனில் தைச்சிட்டோம். அந்த இதை துணியை வந்து இது மாதிரி மடித்து வச்சு தைச்சிட்டோம். இதை வந்து எப்படி டாப்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம எல்லா டாப்ஸுக்கும் அந்த நெக்கு வந்து மேல் பக்கமாக கொடுத்து உள் பக்கம் அதை ஃபினிஷ் பண்ணுவோம். இது வந்து மேலே வர்றதுனால இது டிசைனர் நெக்குன்றதுனால உள்பக்கம் கொடுத்து மேல் பக்கம் இது வெளில வரணும். அதனால் டாப்ஸோட உள் சைடு தான் நம்ம
இதை வந்து இது பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு வந்து வீணாச்சு போட்டுங்க. இது வந்து நம்ம டாப்ஸோட உள் சைடு இதுக்கும் வீணாச்சு போட்டுங்க. இது சென்டரில் இது வந்து ராங் சைடு. இது வந்து ராங் சைடில் இந்த நெக்கோட ரைட் சைடு இருக்கணும். சுடிதாரோட ராங் சைடு, நெக்கோட ரைட் சைடு. அது மாதிரி வச்சுட்டு இதை பின் பண்ணிங்க. இது வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில். இந்த நெக்கு வந்துட்டு இந்த யூ மட்டும்தான் இதை தைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதை கட் பண்ணதுக்கு பிறகு இந்த ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். யூ மட்டும், இந்த இடம் மட்டும், இது மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம வந்து இப்போ இந்த யூ வரைக்கும் இது ஸ்டிச் பண்ணிட்டோம். மற்ற இடம்லாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் இந்த யூ வரைக்கும் தான் ஸ்டிச் பண்ணணும். அதை ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணுறோம். பேப்பர் ஃபியூஷனை ஒட்டின மாதிரி. கட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக ஒரு கட் போட்டுங்க. அப்போ தான் அதை டேர்ன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த த்ரெட்டில் படாத மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த இது அதுக்கப்புறம் இப்படி டேர்ன் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து இது ரைட் சைடு போயிடும். இந்த இது இதை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ வந்து இந்த ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லாங் ஸ்டிச் போட்டதை பிரிச்சிடலாம். இந்த இதுன்ற மாதிரி இப்போ நம்ம இந்த பக்கம் விட்டதை இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணி வர போகிறோம். இப்படி ஃபுல்லாகன்ற மாதிரி இது வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். நம்ம வந்து லாங் ஸ்டிச் போட்டதை அந்த பேப்பர் ஃபியூஷனில் போட்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதை வந்து பிரிச்சிடலாம். இந்த டிசைனர் நெக்கை நம்ம பட்டன் வச்சு இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம்.